முதலமைச்சர் இந்த துறைக்கு கூடுதல் வேகத்தையும் உற்சாகத்தையும் உருவாக்குவதற்கு அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலினை இந்த துறைக்கு அமைச்சராக நியமித்ததில் இருந்து எல்லா வகையிலும் இந்த துறையை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அடையாத வளர்ச்சி அடைவதற்கு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றதற்கு பின்னால் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கிற அளவிற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் அழைத்து தமிழ்நாட்டிலே சென்னையிலே 2-3 நிகழ்வுகளை விளையாட்டுகளை நடத்தி சிறப்பித்து சேர்ந்திருக்கிறார். முத்தமிழர் கலைஞருடைய பெயரால் எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய விளையாட்டுத்துறை சார்பா முதல் முறையா கலைஞர் பெயரால் ஒரு விளையாட்டுத்துறை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பது அந்த துறையின் அமைச்சர் என்ற முறையில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞர் அவர்களுக்கு அரசியல்வாதி, இலக்கியவாதி, பேச்சாளர், எழுத்தாளர் என பல முகங்கள் உண்டு. ஆனால் விளையாட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு? ஏன் அவருடைய பேரை இந்த திட்டத்திற்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள சில பேர் நினைக்கலாம். கலைஞர் அவர்கள் ஒரு ஆர்வமிக்க விளையாட்டு போட்டிகளுடைய ரசிகர். அது கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் சரி, ஃபுட்பால் போட்டியாக இருந்தாலும் சரி, அனைத்து போட்டிகளாகவும் நெருக்கடியான நேரத்துக்கு இடையிலும் அந்த போட்டிகளை டிவியில தொலைக்காட்சியில பார்த்து ரசிப்பவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். மதுரை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு கழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கம், ஜல்லிக்கட்டு அரங்கத்தை ரூபாய் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் வந்து திறந்து வச்சாங்க. ஒலிம்பிக் தடகள வீராங்கனை ரேவதி போன்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனையுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு செயற்கை இடை தடகள ஓடுபாதை சிந்தட்டிக் அத்லெட்டிக் டிராக் ரூபாய் 8,10,00,000 மதிப்பீட்டில் மதுரை மாவட்ட விளையாட்டரங்கில் அமைக்கப்பட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் அந்த நாட்டினுடைய மனித வளம் சிறந்து விளங்கும். அதற்கு இந்த விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட், கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்ற அத்தனை ஊராட்சிகளையும் அந்தந்த ஊராட்சிகளுடைய முகங்களாக உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேரையும் வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.